ஓகேவா? Photographers, are we done? Yes sir. அப்படியே பின்னாடி பேக் சைடில் வீடியோக்காக ப்ளீஸ் பின்னாடி. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் நீங்கள் தான். சரி ஓகே. நல்ல பிரியாணி, நல்ல மதிய வேலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுகிறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டிங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டுறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி, நடித்து முடிச்சிருவோம். ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு, எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையாவது கேட்டு தெரிஞ்சுப்பேன் மொழிய. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிற முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும், ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு போட்டு காசை எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும் போது விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நானும் ஒரு வேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை. இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை. ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது. அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணலை. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்திலனுக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போனோட அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினலாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். அந்த ஒரு 14 நிமிஷம் 10 நிமிஷம்னு நினைக்கிறேன், அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்து. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடர போகிற உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. இந்த படத்தின் மீது ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவும் நாங்கள் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது சரி, ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம ப்ரொமோஷனுக்கு போகும்போது சரி, சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடையே கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்டேன் நான். அதில் மிக்க நன்றி. அன்புடன் விஜய் சேதுபதி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எல்லாரும் ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் அவர்களே என்னோட பேச அழைக்கிறேன். மம்தா மேம் ப்ளீஸ். Very good afternoon everyone. ஒன்று தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நன்றி 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 for all the support that you've always given us, to all the press, media, to all the people, and to my very own Maharaja family. I would like to say thanks to Sudan first for having invited me into this film. இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான்,
எனக்கு இந்த படம், it's okay whether my part is small or big, I don't mind, but I want to be a part of a very, very good film. And it made me even happier when you told me that it is an opportunity to work with Sethu sir. So thank you so much for, having me in my thoughts for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything, Sethu sir's 50th film, and which you've all accepted wholeheartedly, fallen in love with. It's doing phenomenally well, even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very, very happy when I can go back to my people as well, and have a film that I've done in Chennai in Tamil that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilin, for giving me, even though it's a small part, I'm very, very happy to be a part of this film. I have also watched Maharaja purely from the audience perspective, and I have fallen in love with performances. Of course, Sethu sir's is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was நான் வீட்டில் வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்கு நட்டி சோரோட சேர்ந்து வித் த காப்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி. அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு. So there are so many hidden clues madri, so many hints that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course the screenplay and the editing by Philomen, and the music, Ajneesh Loknath has done such a phenomenal job, all the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team, having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back, and for being such a strong support and taking Maharaja to the next level. Thank you so much. Thank you.